ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூபுக்கு பேசின கேஸுக்கு நண்பர் ஃபெலிக்ஸை, அவனுக்கெல்லாம் நல்ல கதிக்கே ஆக மாட்டானுங்க சொல்கிறேன் நான். ஃபெலிக்ஸை யார், இந்த மென்டல் அதிகாரி டீமு திருச்சியிலேருந்து அனுப்பி டெல்லியில் போய் பிடிச்சி, டெல்லியில் அரெஸ்ட் பண்ணி, வெளி மாநிலத்தில் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளூர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கொண்டு வரணும், அப்படியே போயிட்டு வர முடியாது. அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இவரை டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகலான்னு அவர் ஒரு டிரான்சிட் வாரண்ட் அதுக்கு பேர், அது கொடுக்கணும். அது கொடுத்தா தான் அக்யூஸ்டை தூக்கிட்டு வர முடியும். அப்படி கொடுக்காட்டி அது வந்து ஒரு கிட்னாப். இட்ஸ் அ கிட்னாப். போய் இங்கேருந்து ராம்ஜி நகர் இன்ஸ்பெக்டர் இன்னும் கூட ஒரு 2 பேர் நினைக்கிறேன், போய் ஃபெலிக்ஸை பிடிச்சிட்டாங்க. ஃபெலிக்ஸ் அங்கே போயிருக்கிறது ப்ரெஸ் கவுன்சிலில் புகார் கொடுக்க. போய் இவரை பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு டிரான்சிட் வாரண்ட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு டெல்லி போலீஸ் கூப்பிட்டு போனோன்னே, அந்த மாதிரி மீடியான்னு சொன்னோன்னே உங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க டெல்லி போலீஸ். அங்கேருந்து அவசரமாக அவரை கூட்டிகிட்டு ட்ரெயினில் அன்ரிசர்வ்டில் கக்கூஸுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. தெரியுமா? இந்த மென்டல் அதிகாரி. இவ்வளவு வேலைகளை செய்யக்கூடிய நீங்கள், ஆதவ் உத்தராகண்டில் இருக்கார், பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு, ஏன் கைது பண்ணல? தெரியுதா? அப்படியே கைது பண்ணலன்னா கூட என்னை கைது பண்ணுன்ட்டு பொதுக்கூடலில் பேசுகிறாரு அவர், தொட்டுப்பாடுற அண்ணனை. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் மீண்டும் மீண்டும் சிபிஐ ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எங்கே வருது தெரியுதா? நான் வந்து 41 பேரை கொலை பண்ணணும்னு பிளான் போட்டாங்கன்னு யாரும் சொல்லலை, கலாட்டா பண்ணணும்னு பிளான் போட்டிருக்கான்ல.